மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அல்-இக்ராஹ் கல்வி நிலையத்தினுடைய முன்பள்ளி மாணவி இங்கே வர்ணனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏஆர் அம்ஜத் அகமதினுடைய மகள் ஏஏ ரிஹத் சுலைனா அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக நிகழ்ச்சியில் நடாத்தி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து வடிவமைத்து தரும் நான் ரிஹத் சுலைனா. நிகழ்ச்சி தங்களது பார்வையாளருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான தெளிவூட்டல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வந்துள்ள வைத்தியர்களான பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சாஃபிக் அவர்களும் குழந்தைகளுக்கான இருதய நோய், பிறவி இருதய நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் அஃபித் அவர்களும் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் அப்தா சுமையா அவர்களும் குழந்தைகளுக்கான நரம்பியல் நிபுணர் டாக்டர் அஸ்ஸான் அவர்களும் ஆகியோர் கலந்து சிறப்பிக்கும் உன்னதமான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் மூலம் எமது பெருமதி மிக்க குழந்தை செல்வங்களை சீராக வளர்த்து சமூகத்தில் உடல் உள்ள செயற்பாட்டுக்கும் சவால் கொடுக்கும் வீரத்திரளான வளர்த்தெடுப்போம். நிகழ்ச்சி முதலாவதாக பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சாஃபிக் அவர்கள் தொற்றாமை சம்பந்தமாம், அதன் விளைவுகள், அதனை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பது பற்றிய விவரங்களை தந்துதவ உங்கள் முன் அழைக்கின்றேன். அன்பின் பணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வைத்திய நிபுணராக டாக்டர் சாஃபிக் முகமது ஆகிய நான் உங்களின் முன்னிலையில் தொட்டான சம்பந்தமான சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என எதிர்பார்க்கின்றேன். இந்நோய் எல்லா நாடுகளிலும் எல்லோராலும் பொதுவாக எதிர்கொள்கின்ற நோயாகும். தொட்டாத நோய்கள் இது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொட்டாது. இந்நோய் பின்வரும் காரணங்களாய் எம்மை வந்தடைகின்றது. சரியான உணவு பழக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, அதிக நேரம் ஒரு இடத்திலிருந்து வேலை செய்தல், அதிக நேரம் ஃபோன், கணனி, டிவி போன்றவற்றால் பார்த்து கொண்டிருத்தல், புகைப்பிடித்தல், மதுபான பழக்கங்களுக்கு முன்னோட்டால் இந்நோய் ஏற்படுகின்றன. இந்நோய் 5 வகையாக பிரிக்கலாம். 1 குறிப்பாக நோய், 2 புற்றுநோய், 3 சுவாசம் சம்பந்தமான நோய், 4 நீரிழிவு நோய், 5 விரல் கொழுப்புப்படுதல். தொட்டாத நோய்கள் உலகளாவிய ரீதியில் 68 இறப்புகள் ஏற்படுகின்றன. இதில் குறைந்தவர்கள் 40க்கு அதிகமானவராகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். உலக சுகாதார அமைப்பின் கணிப்பீட்டின்படி 2015ஆம் ஆண்டில் 415 மில்லியன் மக்கள் தொட்டாநோயாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இதில் 2040ஆம் ஆண்டில் 642 மில்லியன் மக்கள் பாதிப்புறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரமும் சிறந்த முறையில் தொற்றான சம்பந்தமும் விளக்கம் அளித்த பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சாஃபிக் அவர்களுக்கு அல்-இக்ராஹ் கலையகத்தில் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது
அல்-இக்ரா கலையத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இருதய நோய், பிறவி இருதய நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் அஃப்ரித் அவர்கள் குழந்தைகளுக்கான இருதய நோயினை எவ்வாறு அறிந்து கொள்வது பற்றியும் அவர்களை எவ்வாறு கையாளலாம் என்பது பற்றியும் தங்கள் முன் உரையாட அழைக்கின்றேன். குழந்தைகளுக்கான இருதய நோய்களை எவ்வாறு இனம் கண்டு கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். குழந்தைகளுக்கான இருதய நோய் என்பதனை அறிந்து கொள்வதற்கான காரணிகளாக பின்வருவனவற்றை நாம் அவதானிக்க வேண்டும். இந்த செயற்பாட்டிற்கு தாயினுடைய கண்காணிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. தனது புள்ளை பாலருந்தும் போது மூச்சு திணறலுக்கு உள்ளாகின்றதா என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். பால் குடிப்பதை விட்டு குடித்தல், அகியப்படியான உடம்பு உயர்த்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கான இருதய நோய் சிறப்பு மருத்துவ நோய் நிபுணரின் ஆலோசனை பெற்று அதற்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளல். மேலே கூறிய குறிகாட்டிகளை கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ எடுத்தால் பாரிய வீழ்ச்சிகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். மிகவும் கவனத்தில் எடுத்து சரியான முடிவை எடுப்போமாக என கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைவருகின்றேன். நன்றி, வசலாம். அடுக்கடுக்குள் இவ்வேளையை பொன்னாக மாற்றமைத்து சிறப்பித்த குழந்தைகளுக்கான இருதய நோய், பிறவி இருதய நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் அஃப்ரித் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் அப்தா சுமையா அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு எவ்வாறான பிரச்சனைகளை முன்கொடுக்கலாம் அதற்கு கையாளும் முறை பற்றி உரையாட அழைக்கின்றேன். காது மூக்கு தொண்டை நிபுணராக இலங்கையில் பணிபுரிகின்றேன். காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக வரும் பிரச்சனைகளை பற்றி பார்ப்போமானால், காது வலி, சளி பிடித்து நீர் வடிதல், தொண்டை மூக்கில் சதை வளர்ச்சியும், காதில் அழுக்காடை நிறுத்தல் என்பன பிரதானமாக கூறலாம். இளவயதில் மூக்கு தண்டு வலிவோ, காது துவாரம், தடிமல், தும்மல், சிறுவயதில் மேற்கூறிய நோய்கள் சொற்பகாலம் இருந்தாலும் வயது கூட கூட சரியான நிலைக்கு வந்துவிடும். காது வலி, சளி பிடித்து நீர் தானாகவே காதில் இருந்து வெளிவரும். தொண்டை மூக்கில் சதை வளர்ச்சி, இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும். காலம் போக போக அது தானாகவே சுருங்கிவிடும். மேலும் காதில் அழுக்குப்படுதல் என்பது அல்லாஹ் எமக்களித்த அருட்கொடை. யாதெனில் அழுக்களை தானாகவே வெளியே தள்ளும் செயற்பாட்டை உருவாக்கியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறு உடலில் உள்ள செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. இதனை பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் நான் செயற்பாடுவோமானால் வெற்றி நமது என கூறி விடைபெறுகின்றேன். இதுவரை காலமும் தாய்மார்களுக்கு தெரியாத புரியாத விடயங்களை சன்னம் சன்னமாக பிரித்து காட்டி கையாளும் முறைகளையும் எடுத்து கூறிய காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் அப்தா சுமையா அவர்களுக்கு நன்றிகளை
கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக கலையத்திற்கு ஆரோக்கிய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்புரையாற்ற வந்துள்ள நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹஸ்ஸான் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குழந்தைகளுக்கான நரம்பிய நிபுணர் டாக்டர் முகமது ஹஸ்ஸான் பேசுகின்றேன். குழந்தைகள் உருவாகி பிறக்கும்படியான நரம்பியல் பிரச்சனை தொடர்பாக நாம் உற்று நோக்கும் போது இது இரவின் அறுக்குறை பிள்ளை உருவாதல் என்பது குர்ஆனின் பார்வையில் சோனை பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிள்ளை கடமிட்டு 12 வாரத்தில் மூளை உருவாகிறது. அதிமிரவு மூளையின் பருமன் அதிகரிக்கும். அதிமிரவு ஏற்படும் பிரச்சனைகள் நரம்பியல் பிரச்சனைகள். பிள்ளை பிறக்கும் போது மூளையின் இரத்த ஓட்ட பாதிப்பு, ஒச்சஞ்செல்லும் குறைதல், மூணாக்களின் சீனி குறைதல் என்பவற்றால் பிள்ளையின் தாக்கத்தை ஏற்படுத்தும். பிள்ளை பிறக்கும் போது மூளையின் சீனி குறைகின்ற போது மூளையின் இரத்தோட்ட பாதிப்பு, ஒச்சஞ்செல்லும் குறைதல், மூணாக்களின் சீனி குறைதல் என்பவற்றால் பிள்ளையின் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் குழந்தைக்கு சில நாட்களின் மூளை காய்ச்சல் ஏற்பட்டால் பிறகு வலிப்பு, தலைவலி, தலை சுற்றல் போன்ற குறைகள் மேற்படலாம். குழந்தைகள் வளர்ச்சியில் மாற்றம் காணப்படுதா என்பதை அவதானித்து ஓம்பாத்து சீத்தல், தலை நிமிர்ந்து நிற்றல், பிடித்து உட்காரல், பிடிக்காமல் உட்காரல் இவ்வாறான நடவடிக்கை சரியாக உள்ளதா என்பதை அவதானித்து தாமதமில்லை என்று முடிவில் வரும்போது குழந்தைகளுக்கான நரம்பியல் நிபுணரை தொடர்பு கொள்வது சிறந்தது. நன்றி. வசலாம். தத்தமது பிள்ளைகளின் சளி மூக்கடைப்பு சம்பந்தமான மீதி அடைந்திருந்த நிலையில் சரியான தெளிவூட்டலை மக்களுக்கு ஐயம் தணித்த எமது நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஹஸ்ஸான் அவர்களுக்கு அல்-இக்ரா பெற்றோர், ஆசிரியர்கள், நிர்வாகத்தினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தத்தமது இவ்வளோ நேரமாக கலையம் வந்து எங்களுக்குள்ள தொற்றா நோய், சிறு பிள்ளைகள் தொடர்பான நோய்கள் சம்பந்தமான ஐயப்பாடுகளுக்கு தகுந்த விளக்கமளித்த பொது வைத்திய நிபுணர் அவர்களுக்கும், குழந்தைகளுக்கான இருதய நோய், பிறவி இருதய நோய் சிறப்பு மருத்துவ நிபுணர் அவர்களுக்கும், காது மூக்கு தொண்டை நிபுணர் அவர்களுக்கும், நரம்பியல் நிபுணர் அவர்களுக்கும், அன்புள்ள பார்வையாளர்கள், அதிதிகள், பெற்றோர் அனைவருக்கும் பணிவோடு நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.